ஸோ ஹாய் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி நியர் 1 1/2 மந்த்து கிட்ட ஆகுது. இது என்ன புது சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய சேனல் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்னால பழைய வீடியோ 2022ல அப்லோட் பண்ண வீடியோ, 21ல அப்லோட் பண்ண வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்ஸ் கன்டினியூவா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ரீசனால் நெறையா வீடியோ ரிமூவ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம 700, 600 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணியிருந்ததுனால ஒன்னொன்னா ரிமூவ் பண்ண இது பண்ணிட்டு, அந்த சேனலையே டெம்பரவரியா செட் பண்ணியாச்சு. ஃபுல்லா வீடியோஸையும் பிரைவேட்டுக்கு கொண்டு போயாச்சு. ஓகேங்களா? ஸோ, அதனால இந்த சேனல்ல தான் இனி வரப்போற டெய்லி அனாலிசிங் கன்டென்ட்டா இருக்கட்டும், எஜுகேஷன் கன்டென்ட்டா இருக்கட்டும், எல்லாமே இந்த சேனல்ல தான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண போறோம். அண்ட் இதே சேனல்ல தான் இங்கிலீஷ் கன்டென்ட் வீடியோஸும் இருக்க போகுது. அண்ட் சேம் அஸ் தமிழ் அனாலிசிங் வீடியோஸும் இருக்க போகுது. ஸோ, அதனால இனி வரப்போற வீடியோஸ்ல நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வரப்போற வீடியோஸ்ல தம்ப்நெயில்ல லாங்குவேஜஸ் செக் பண்ணிட்டு நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ, ஏன்னா ஒரே சேனல்ல 2 வீடியோ இருக்கிறனால குழப்பறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ, எனிவேஸ் நம்ம வீடியோவ கன்டின்யூ பண்ணுவோம். லாஸ்ட் 1 1/2 மந்த் நம்ம வீடியோ எதுவும் போடாததுனால, டீம்ல என்ன புது அப்டேட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத ஒரு சின்ன ஓவர்வியூல நான் சொல்லிடுறேன். அதுக்கு நான் தனி வீடியோவும் நான் அப்லோட் பண்றேன். பட் இப்போதைக்கு ஒரு சின்ன ஓவர்வியூல சொல்லிடுறேன். ஸோ நம்ம என்னென்ன நெறைய மெத்தட்ஸ்ல வந்து டெக்னிக்கல் அனாலிசிங்ல நெறைய யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ற ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ற ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. எஸ்எம்சியா இருக்கட்டும், ஐசிடியா இருக்கட்டும், டைம் மெத்தட்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி ஸ்பெசிஃபிக்கான ஒரு குறிப்பிட்ட டெக்னிக்கல் அனலைசிங் ட்ரேடிங் வந்து நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் காமனான ஒரு அனலைசிங் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டா தான் லாஸ்ட் 2 இயர்ஸா நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் நம்ம அனலைசிங், மேஜர் அனலைசிங் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் தேவைப்படும் அப்படின்றதுனால, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு தனி குரூப், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு தனி செஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு தனி டீம் வந்து நம்ம மெம் அதாவது லைக் மென்டர்ஷிப் மாரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த குரூப்ல என்ன இருக்கும் அப்டின்னா, டெய்லி ஈவினிங் அண்ட் ஆஃப்டர்நூன் மார்க்கெட்ல லைவ்லயும் சரி, மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி போயிருக்கு அப்படின்ற ட்ரேட் பிரேக் டவுனா இருக்கட்டும், அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பத்தின ஃபுல் அனலைசிங்கா இருக்கட்டும், அண்ட் வரப்போற டெய்லி டேஸ்க்கான பேக் டெஸ்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே அந்த குரூப்ல இருக்கும். நம்மளோட ஓவரால் மென்டர்ஷிப் குரூப்ல இது நடக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஜாயின் பண்றவங்களுக்கு அந்த செர்வர்க்கான அக்சஸ் மட்டும் கிடைக்கும் டிஸ்கார்ட்ல. ஓகேங்களா? ஸோ இஃப் யூ வான்ட் லேர்ன் அபவுட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஆப்ஷன் கிரீக்ஸ், அதுக்கப்புறம் ஆப்ஷன் செயின் அனலைசிங் இது எல்லாத்தையும் பத்தியும், ஆப்ஷன்ஸ பத்தி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், டெரிவேட்டிவ்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க ஸ்பெசிஃபிக்கா அந்த மென்டர்ஷிப்புக்கும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் நான் டெக்னிக்கல் அனலைசிங்கும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து நான் கத்துக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த மென்டர்ஷிப் கத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்க யூஸ் பண்ற டெக்னிக்கலுக்கும் பாதிப்பு வராம நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிக்கிறணும்னா, உங்களுக்கு அதுக்கான பாத்து இருக்கு. ஓவராலா டெக்னிக்கலையும் சேர்ந்து நீங்க கத்துக்கிறணும் அப்படின்னா, அதுக்கான பாத்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு நியூ அப்டேட் ஃபார் அவர் சேனல். இத டிஸ்கார்ட்ல பண்ணிட்டு இருந்தோம். பட் சேனல்ல எந்த வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே கன்டினியூவா வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் வீக் பத்தின ஓவரால் நிஃப்டி டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? ஸோ இண்டெக்ஸ்லாம் என்ன மாரியெல்லாம் ரியாக்ஷன்ஸ் இருக்கும்? அண்ட் நிஃப்டில எங்கெங்க ட்ரேட் எடுக்கலாம்? ஸ்பாட்க்கும், ஃபியூச்சர்ஸ்க்கும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல என்ன சேஞ்சஸ் இருக்கு? மார்க்கெட்ல நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஓவராலா பேசப் போறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ள போயிரலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்ட நான் ரைட் சைடு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அது உங்களுக்கு தெரியாது. நான் அத வச்சு உங்களுக்கு நான் அனாலிசிஸ் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் மார்க் பண்ணியிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ ஜூம் அவுட் பண்ணி காமிச்சிடுறேன். நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஓவராலா இந்த வீக்குக்கு ஸ்டார்ட்டிங்ல இருக்க போற ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இந்த வீக்குக்கு ஸ்டார்ட்டிங்ல இருக்க போற சப்போர்ட். ஓகேங்களா? நீங்க ஸ்பாட்ல ட்ரேட் பண்றக்கூடிய ட்ரேடரா இருந்தீங்க அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு இருக்கும். ஃபியூச்சர்னா சேம் இதே இருக்கும். பட் அடிஷ்னலா ஒரு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 25,200ம் அடிஷ்னல் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா, ஃபியூச்சர் இன்னும் 20 அதாவது அந்த 200க்கு கீழ இன்னும் ஃபுல்லா க்ளோஸ் வைக்கல. ஸோ, அதனால 200ம் 250யும் உங்களுக்கு அடிஷ்னல் சப்போர்ட்டா இருக்கும். நமக்கு வந்து ஸ்பாட்ல அது உங்களுக்கு வந்திருக்காது. ஏன்னா, அந்த 200 தாண்டி மார்க்கெட் கீழ ஸ்பாட்ல க்ளோஸ் வச்சுருச்சு. இந்த மாரி ஒரு சின்ன ஸ்ப்ரெட் டிஃபரன்ஸ் வரையில மார்க்கெட் என்ன நடக்கும் அப்டின்னா, கேப் அப், கேப் டவுன் ஆகி தன்ன சரி பண்ணிக்க ட்ரை பண்ணும். ஓகேங்களா? அதுதான் வீக்லி ஓப்பனிங்ல நடக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். மார்க்கெட் எந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படின்றத ஒரு சின்ன வே ஆஃப் அனாலிசிங்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு நோட் பண்ணி வச்சிருப்பேன். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீக் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி சப்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப 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 வீக்கா இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்னதான் கேப் அப்ல ஓப்பன் ஆனாலும்,
ஒரு நல்ல பவர்ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கறனால அகைன் ரெசிஸ்ட் ஆயிட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ இருக்கிற அதே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கன்டின்யூ ஆச்சு அப்டின்னா. பட் என்ன ப்ராப்ளம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ மார்க் பண்ணி வச்சிருக்க இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா கன்வெர்ட் ஆகலாம். ஆர் எல்ஸ் மார்க்கெட் சைட்வேஸ்ல ஓப்பன் ஆகலாம். சைட்வேஸ்ல ஓப்பன் ஆச்சு அப்டின்னா, என்னென்னலாம் நடக்க பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்டின்ற வே ஆஃப் மெத்தட் அண்ட் அனலைசிங்க நான் சொல்லிடுறேன். கேப் அப்புக்கு எப்படி ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்டின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சைட்வேஸ் பார்த்துருவோம். டெக்னிக்கலி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 1H எஃப்இஜில தான் மார்க்கெட் இப்போ மிட்டிகேட் ஆயிட்டு இருக்கு ஃபார் பியரிஸ் அண்ட் புல்லிஸுக்கு பார்த்தீங்கன்னா, பிபிஆர்ல இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு பேலன்ஸ்டு ஜோன்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்கஸ்ட் சப்போர்ட் அப்படின்றதுனால இந்த சப்போர்ட் பிரேக் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு 2500. பட் ஃபியூச்சர் இன்னும் 25,200க்கு கீழ மார்க்கெட் பாடி க்ளோஸ் வைக்கல. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டுக்கு இன்னும் 25,200 பார்த்தீங்கன்னா எஸ். இதான் மார்க்கெட்டோட 25,200. இன்னும் 25,200 கீழ மார்க்கெட் வரல. இந்த 25,200 தான் இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜரான சப்போர்ட்னே சொல்லலாம் ஃபியூச்சருக்கு. பட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா, அத தாண்டிட்டதுனால 150 தான் அதுக்கான அடுத்த சப்போர்ட்டா இருக்கு. 150லேருந்து ஒரு 20-30 பாயிண்ட்ஸுக்கு கீழ பாடி க்ளோஸ் வைக்கணும். அதாவது நியர் 130 ஆர் 125க்கு கீழ மார்க்கெட் போகணும். மார்க்கெட் போய் பாடி க்ளோஸ் வைக்கிது அப்டின்னா, அடுத்தடுத்து மார்க்கெட் சப்போர்ட்ஸ் பிரேக் பண்ணி மார்க்கெட் பியரிஸ்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த பாயிண்ட்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 25, 120 இந்த சைட்வேஸ்ல ஓப்பன் ஆயிட்டு 25, 120க்கு கீழ மார்க்கெட் பாடி க்ளோஸ் வைக்கிது ஆர் 2500ல வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் குடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பாயிண்ட்ல தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகும். புல்லிஸா, பியரிஸா அப்படின்றது. இந்த 2 பாயிண்ட்ல வந்து மார்க்கெட் ஒரு ரியாக்ஷன் குடுக்குது அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுடைய டெக்னிக்கல் மெத்தட வந்து யூஸ் பண்ண பாருங்க. ஓகேங்களா? எல்லா இடத்துலயும் போயிட்டு டெக்னிக்கல் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாரி ஒரு கன்சால்டேட்டிவ் இடத்துல போயிட்டு எனக்கு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ண முடியாது இல்லையா? கரெக்ட்டா? மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ்க்கு போனா மட்டும் தான் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் வீக் டிஸ்கார்ட்ல நாங்க பண்ண அனலைசிங் பெர்ஃபெக்ட்டா மார்க்கெட்ல வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நான் அத உங்களுக்கு ஷோ கூட பண்றேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் அந்த ஹால்ஃப் சார்ட் காட்டுறேன். ஸோ ப்ரீவியஸ் அனலைசிங்கில இங்க இருந்து தான் மார்க்கெட்ல வந்து ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த சப்போர்ட் மார்க்கெட் ப்ராப்பரா பிரேக் பண்ணிட்டு வந்துச்சு. டெய்லியுமே நமக்கு என்ட்ரி இருந்துச்சு. ஓகேங்களா? அது என்ன ரீசன் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போனா மட்டும் தான் சப்போர்ட்டோ, ரெசிஸ்ட்டோ நடக்கும். ஸோ மத்தபடி மார்க்கெட் அடுத்த ஜோன்ல போய் செட்டில் டவுன் ஆக போகுது, லோவர் வால்யூம் பிளேஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா கன்சால்டேட் தான் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸ் வீக் பார்த்தீங்கன்னா 150ன்றது மேஜர் சப்போர்ட்டா இருந்துச்சு. ஸோ அதனால இந்த 25,300க்கு அப்புறம் 250ஆ இருக்கட்டும், 200ஆ இருக்கட்டும், அது எதுவுமே ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டா இல்ல. ரொம்ப வீக்கஸ்ட் சப்போர்ட்டா இருந்ததுனால மார்க்கெட் டைரக்ட்டா 150ல வந்து ஸ்டாப் ஆச்சு. ஸோ மார்க்கெட் அந்த மாரி லிக்விடேட்டட் பிளேஸ்ல மட்டும் தான் மூவ் ஆகி அங்க போய் மட்டும் தான் ஸ்டாப் ஆக போகுது. அதனால எல்லா இடத்துலயும் நீங்க டெக்னிக்கல் அனலைசிங்க யூஸ் பண்றது ஒரு ப்ராப்பரான என்ட்ரிஸ குடுக்காது. ஓகேங்களா? அதனால இந்த 120 டூ 2500 இந்த ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஒரு ரேஞ்ச் அல்லது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிபிஆர் ஜோன் ரேஞ்ச் இருக்கு இல்லையா? இந்த ரேஞ்ச் தான் டெக்னிக்கல்லயும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லயும் ஓவர்லேப் ஆகக்கூடிய ஜோன். இந்த ஜோனுக்கு வரையில உங்களுடைய டெக்னிக்கல் அனலைசிங்க யூஸ் பண்ணுங்க. புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சுன்னா புல்லிஷ் என்ட்ரி எடுங்க. பியரிஷ் கன்ஃபர்மேஷன் எடுத்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு 20 ஆர் 30 பாயிண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு பியரிஷ் ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் எல்லாமே இப்போ புல்லிஷுக்கு செட் ஆகி தான் டெக்னிக்கலி வெயிட்டிங்ல இருக்கு. ஆனா பியரிஷுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. நான் இங்க நோட் பண்ணி வச்சிருப்பேன். எஃப்ஐயும் பியரிஷ்ல இருக்காங்க. சப்போர்ட்ஸ் எல்லாமே வீக்கரா இருக்கு ரெசிஸ்டன்ஸை விட. ஸோ சப்போர்ட் பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் டெக்னிக்கலி ஸ்ட்ரக்சர் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பியரிஸ் ரீட்ரேஸ்மெண்ட் 50%ல முடிஞ்சு மார்க்கெட் வெயிட்டிங்ல இருக்கு. இனி ஒரு புல் பேக் ஒரு ஆப்டிமல் ட்ரேட் பிளேஸ்ல இருந்து ஒரு புல் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்கக்கூடிய டெக்னிக்கலுக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்கக்கூடிய மெத்தடில் யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு இப்போதைக்கு நியர்பை இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு அங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரியோ இல்லை மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டோ பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அப்படியாப்பட்ட பாயிண்ட் தான் 25, 120 ஆர் 2500 இந்த பிளேஸ் தான் நமக்கு வந்து ஒரு ரியாக்டிவ் பிளேஸஸாக இருக்குது. இந்த 20லேருந்து ஃபால் ஆகி அந்த 100 இடத்துல தான் ஒரு இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ரியாக்டிவ் பிளேஸஸாக இருக்குது. இன்கேஸ் கேப் அப் ஆகுது 25,200க்கு மேலே மார்க்கெட் பாடி க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இங்கே ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 25,200ல மார்க்கெட் ஸ்டாப் ஆகி தான் மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிருக்கும். அதுக்காக 200 தொடரணும்னு அவசியம் இல்லை. நியர்பை 22-30 பாயிண்ட்ஸில் இருந்தாலே போதும். ஓகேங்களா?
ஸோ இப்போ 200ல தான் மார்க்கெட் ஸ்டாப் ஆயிருக்கான். இன்கேஸ் கேப் அப் ஆகல, ஃபியூச்சர் என்னவா ஆரம்பிக்கும் அப்படின்னா 250 அண்ட் 300க்கு மேல மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். 250, 300ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லி ஃபார் பியரிஸுக்கு தான் இருக்கு. மேல ஓப்பன் ஆகுற பட்சத்துல செல்லர்ஸ் லாஸ சந்திக்க நேரிடும். செல்லர்ஸ் லாஸ சந்திக்கிறதுனால அவங்க வைண்ட் அப் பண்ணுவாங்க. வைண்ட் அப் ஆகுறனால பையர் உள்ள வருவாங்க. மார்க்கெட் புல்லிஷ்ல கிளம்ப ஆரம்பிக்கும். ஸோ இதே ஃபியூச்சர் அனாலிசிங்க இங்க அப்படியே தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, அவன் அப்பதான் 25,200க்குள்ள என்டர் ஆவான். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போதைக்கு மேஜர் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய 25,200 எங்க ஃபியூச்சருக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸா இருக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு அது என்னவா ஆரம்பிக்கும், அப்படியே கண்டினியூவா புல்லிஷுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் மார்க்கெட் 300 மீட் பண்ணும். ஓகேங்களா, 25,200க்கு மேல கன்ஃபர்மேஷன் பாடி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா கண்டினியூஷன் என்ட்ரி 25,300 மீட் பண்ணும். ஸோ இதுதான் மண்டேக்கான ஓவரால் அனலைசிங் வச்சிருக்க ஒரு பிளான். இன்கேஸ் கேப் டவுன் ஆகுது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ப்ராப்பராக வெயிட் பண்ணி இந்த ரியாக்டிவ் பிளேஸில் ரியாக்ட் ஆகுதான்னு பார்ப்பேன். இல்லை அதையும் தாண்டி பாடி க்ளோஸ் வைக்கிதுன்னா 25,000ல மேஜர் சப்போர்ட் இருக்குது, பவர்ஃபுல் சப்போர்ட் இருக்குது. மோஸ்ட்லி 2500 அதாவது 25,000 வந்து கீழே பிரேக் ஆகுறதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. ஏன்னா டெக்னிக்கலே அங்கே டீலிங் ரேஞ்ச் 0.5 ஜோன் இருக்கு. ஓஐலையும் 25,000 சப்போர்ட் இருக்கு. ஸோ அதனால 25,000 பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி. இன்கேஸ் கேப் டவுன் ஆகுது அப்படின்னா 25,000ல இருந்து மார்க்கெட் ஒரு சின்ன ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் என்ட்ரி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா, ஓப்பனே கேப் டவுன் நடந்தாலும் மார்க்கெட் ஒரு 15 மினிட்ஸில் டில் 9:40க்குள்ள உள்ள என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லிஷில் இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அதனால கேப் டவுன் ஆகுது அப்படின்னா 9:30 ஆர் 9:40 ஆர் 9:50 அந்த ஜோன் வரை வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட்டை ரியாக்ட் பண்ண விடுங்க. ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரியாக்ஷன் கொடுங்க. அது ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்களா ஏதோ ஒரு என்ட்ரி எடுத்துட்டு டேமேஜ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஜோன்ஸ் எல்லாமே ரொம்ப பேலன்ஸ்டு ஜோன். ஓகேங்களா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு டிஃபரில் இருக்கும், டெக்னிக்கல் ஒரு டைவர்ஜென்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கையில் மார்க்கெட் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கையில் ஒரு ரேலி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த ரேலிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எங்கெங்கே நடக்கும்ன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ 2 சைடு அனலைசிங் உங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கும். ஆனால் எந்தெந்த பாயிண்ட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் புல்லிஸ், எந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் பியரிஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்றதை நீங்கள் வீடியோவில் ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு பார்த்துட்டு அந்த நோட்ஸை பார்த்தா தான் தெரியும். வெறும் வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன புல்லிஸும் சொல்கிறான், பியரிஸும் சொல்கிறான், சைடு வைஸும் சொல்கிறான் அப்படின்றது போல் இருக்கும். ஆனால் 25,200 இல்லை 25,120 இல்லை 25,100 எங்கேருந்து பியரிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், எங்கேருந்து புல்லிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றத ரைட் சைடே நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கனால சம்டைம்ஸ் குழப்பறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால் ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னும் இதை விட ஒரு எக்ஸ்பிளனேட்டிவான ஒரு அனலைசிங் நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ட்ரைனிங்ஸும் அங்கே இருக்கும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வே ஆஃப் அனலைசிங் மெத்தட்ஸும் இருக்கும், லைவ் ட்ரேட்ஸும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மார்க்கெட்டுக்கான ரிவ்யூ ப்ளஸ் டியூஸ்டே மார்க்கெட்டுக்கான அனலைசிங்கில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.